அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி டாக்டர் மோகன் அவர்கள் NCC கோஆர்டினேட்டர் சிக்கண்ணா கலைக்கல்லூரி ஐயா வாருங்கள் சிறப்பான வாழ்த்துறை தாருங்கள். சான்றோருக்கு சென்றமிடலாம் சிறப்பு. ஒருவர் கல்வியை மிகவும் நேசித்து அதை கற்போமானால் மிக உயரத்திற்கு செல்ல நேரி. எந்த கல்வியாக இருந்தால் குறிப்பாக பல வேலைகளில் நான் சொல்வது, ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த கல்வி குடும்பத்தில் மட்டும்தான் சேரும். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த பெண்ணின் தலைமுறை தலை தோங்குவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆகையாலே கல்வி கற்கக்கூடியவர் கல்வியை நேசித்து கல்வி கற்க. எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் நான் கல்லூரியிலே படித்து வருகிறேன் இருந்தால் சொல்ல விரும்புகிறேன். பல மாணவர்கள் எல்லாம் கல்விக்கு வரும் பொழுது குறிப்பிட்ட பாடத்தையே தேர்வு செய்கிறார். மதிப்பெண் இருக்கிறதோ இல்லையோ அது, ஆனா எனக்கு இந்த பாடம் தான் வேணும். ஏன் உனக்கு அந்த பாடம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல எங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்திருக்காங்க, நானும் அதுல போகணும். அந்த ஒரு எண்ணம் தான். ஆனா அந்த பாடத்துல படிச்சா அவங்க என்னவாக முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவில்லை. ஆகையாலே நீங்க நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வருங்கால தலைமுறையினர் மிக சிறந்த தலைமுறையில தான் இருக்கீங்க. என்ன சிந்தனை வேணும் அப்படின்னா, ஒரு கல்வியை எப்படி கற்க வேண்டும், எந்த வழியில் கற்க வேண்டும். அந்த கல்வி கற்காமல் இருப்பதற்காக பல தடை, குறிப்பாக கைபேசி எடுத்துக்கொள்ளலாம். கைபேசி கண்டுபிடிப்பு மிகப்பெரிய சிறந்த கண்டுபிடிப்பு. அறிவியல் தொழில்நுட்பத்திலே மிக சிறிய பெரிய கண்டுபிடிப்பு. எல்லா விதத்திலும் பயன்படுது. நல்லதுக்கும் பயன்படுகிறது, கெட்டதுக்கும் பயன்படுகிறது. நாம் நல்லவை எடுத்துக்கொள்வோம், கெட்டவை தூக்கி எறியும். இந்த ஒரு கோட்பாடுக்குள் வருவது நிச்சயமாக கல்வி உங்களை ஒரு உயர்வுக்கு எடுத்து செல்லும். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் மிக மிக அவசியம் கல்வி மட்டுமே. அதனால்தான் முன்னே சொன்னேன், சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் எங்க போனாலும் ஒரு படித்தவனுக்கு அந்த மரியாதை நிச்சயமாக சமுதாயம் வழங்கும் என்பது எந்த ஒரு ஐயம். ஆனால் நாம படிக்கக்கூடிய படி எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீயாகத்தான். யாரோ சொல்லுகிறார்கள் என்று அதற்கேற்று அந்த பயணத்திலே செல்லக்கூடாது. உனக்கு எதை படிக்க வேண்டும், நல்லதை நிறைய விஷயங்கள் இருக்கிறது படிப்பிலே. நீங்க நன்றாக ஆராய்ந்து, உங்களுடைய ஆசிரியர் இருக்கிறார்கள், ஆசிரியரிடம் கேளுங்கள், பெரியவர் இருக்கிறார்கள், பெரியவரிடம் கேளுங்கள். கல்வி கற்கும் பொழுது இந்த பாடத்தை கற்றால் நாம் பெரியவனாகும், இந்த பாடத்தை கற்றால் பெரியவனாகும் என்பதெல்லாம் கிடையாது. எந்த பாடத்தை படித்தாலும் திறமை இருக்கிறவர் ஜெயிப்பார், திறமை இல்லையே நிச்சயம் ஜெயிக்க முடியாது. கல்வி என்பார். ஆகையால எந்த கல்வி கிடைச்சாலும், இப்ப சில பேர் பார்த்தா ஆசைப்பட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து காலேஜ் வருவாங்க, அது கிடைக்காது. தன்னுடைய பெற்றோரை தொந்தரவு பண்ணுவாங்க, இந்த கோர்ஸ் எப்படியாவது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கோர்ஸ் எதற்காக நம்ம படிக்கிறோம், என்ன லட்சியத்துக்காக அதை படிக்கிறோம் என்று நம்ம முதலில் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த கோர்ஸ் தான் படிக்கணும், இது மாதிரி தான் ஆகணும், நான் இந்த லெவலுக்கு வரணும், இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு உங்க எண்ணத்துல தோன்றுச்சு அப்படின்னா நிச்சயம் அதற்குண்டான மதிப்பெண்களை நீங்கள் பிளஸ் 2லேயே படிக்க ஆரம்பிச்சு எடுக்க வேண்டுமே தவிர கடைசியில நம்ம கிடைக்கல அப்படின்னு போய் கஷ்டப்படுறதா பேச. எந்த கல்வி கிடைச்சாலும் நான் எல்லாருக்கும் அதான் சொல்றேன், இது ஏன் படிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தெரிந்து பொறியியல் படிப்புல நிறைய பேர் போட்டி ஓட்டு போய் படி, அது எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குது, அது முறை. நம்ம வேலை கிடைக்கும் அப்படின்னு போகாது, நீ முதலாளியா அந்த படிப்புக்கு தகுந்த வேலையை கற்றுக்கொண்டு நீ மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி பல்லாயிரம் கோடி மக்களுக்கு நீ வேலை, அது மிக சிறந்த படிப்பு. ஆனால் நாம் அதை செய்வதில்லை. ஒரு குறுகிய கட்டத்திலே ஒரு கூண்டுக்குள்ளே இது மட்டும் தான் வேணும், இது மட்டும் தான் வேணும் என்று ஓடுவது நியாயம். ஆகையால் தான் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை கொடுக்கிறார்கள், சமுதாய முன்னேற்றத்தில் கல்வி மிகவும் பயன். இன்னைக்கு MBBS எல்லாருடைய கனவு, MBBS படிச்சா நம்ம பெரிய ஆளா, யாராவது இருந்தா சொல்றதுக்கு MBBS படிச்சா நம்ம பெரிய ஆளாயிரும், நம்ம அக்கௌண்ட்ஜி இருக்காரு கோவிச்சு கூடாது. இதை நான் பல வழியில பாத்துருக்கேன். ஏன்னா என்னுடைய பொண்ணும் டாக்டர், டாக்டர். MBBS படிச்சாலும் திறமை இருக்கும், திறமை இருந்தால் மட்டுமே அந்த மருத்துவத்துறையில நம்ம ஜெயிக்க நிலை, இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதே போல எந்த துறை, சில பேர் வருவாங்க, ஐயோ நான் மேத்ஸ் எனக்கு ஏதாவது அப்படியே கிடையாது. மேத்ஸ் உன்னுடைய சாதிப்பை காண், உன்னுடைய திறனை அது வளர்க்கும். கணிதம் மிக உயரத்திற்கு எடுத்து செல், அது எப்படி படிக்க வேண்டும், போர்வையாக படிக்க வேண்டும் என்பதெல்லாம் நீ சிந்தித்து செல். அறிவியல் படிக்கும் பொழுது நீ எதுவாக வேண்டும், ஒரு விஞ்ஞானியாக இல்ல ஒரு மருத்துவராக இல்ல ஒரு பொறியாளராக எப்படி எல்லாம் படிக்க வேண்டும் ஒரு கனவு காணுங்கள். இதைத்தான் என்னுடைய தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா, கனவு காணுங்கள், எதை படிக்க வேண்டுமே கனவு காணுங்கள். அந்த கனவு நல்ல கனவாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்களை உயரத்துக்கு எடுத்து செல்லும். ஆனா நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், படிக்கிற வயதில பல வழிகளில நம்முடைய படிப்பு தடைபடுகிறது. குறிப்பாக இன்று நாம் என்னமோ சொல்லலாம், குறிப்பாக போதை மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அரசு எவ்வளவுதான் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் இன்று செய்தித்தாளை பார்த்தால் கூட இவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிக்கப்பட்ட, இந்த நடிகர் பிடிக்கப்பட்டார், அந்த நடிகர் பிடிக்கப்பட்டார், செய்தித்தாளையும் தொலைக்காட்சியையும் நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு. அப்ப பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். தன்னுடைய குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க தவறக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக சேர்க்கை நன்றாக இல்லை என்றால் குழந்தை தரம் பொருள ஆரம்பி. ஆகையால் தான் சொல்கிறேன், பெற்றோர்கள்
தன்னுடைய குழந்தைகள் கல்வி எடுப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு செய்து ஒரு அருமையான ஒரு எனக்கு நிறைய செய்தி எல்லாம் அனுப்புவாங்க. வேலை வாய்ப்பு செய்தி மிகவும் விரும்பிப்பாக இருக்கிறது. எவ்வளவு அரும்பாடு தன்னுடைய குழந்தைகளை எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறக்கட்டளை நிலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பாராட்டுக்குரியவர். அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய கரவழி எழுப்ப வேண்டாமா? நல்ல கரவழி எழுப்பலாம். இதெல்லாம் மொத்தமா சிறப்பான ஒரு டீம் என்ற ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி அல்லும் புகழும் எவ்வளவு பேர் அந்த குழுவில் இருக்கிறீர்கள். நான் அந்த குழுவில் இருக்கிறேன். வேலை வாய்ப்பு செய்தி பூரா பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வேலை வாய்ப்புகளை அவங்க அனுப்புகிறார்கள், பதிவிடுகிறார். இப்படிதான் நம்ம பண்ணணும். பிளஸ் 2 போயிட்டோம். பிளஸ் 2 எந்த குரூப் எடுக்கணும்? பிளஸ் 2 நீ குரூப் எடுக்க வேண்டியது தீர்மானிப்பது நீ 10வது படிக்கும் பொழுது எஸ்எல்சி கூட தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு 4 பேரை படித்தவர்களை கேட்க வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு என்கிற சகோதரர். அதுபோல நிறைய கல்விகளை நீங்கள் அணுக வேண்டும். அலையுங்கள் உங்கள் பள்ளிக்கு, நாங்கள் வருகிறோம். எதை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எந்த முறையில் படிக்க வேண்டும், எப்படி எழுதினால் மார்க் கிடைக்கும், மதிப்பெண் கிடைக்கும், சமுதாயத்தில் நாம் எப்படி உயர்ந்திருக்க வேண்டும், தலைநிலை நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக வழிகாட்டும் நிறைய பேர் இருக்கிறார். அப்போ நீங்க எஸ்எஸ்எல்சியிலே 10ஆம் வகுப்பிலே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்னவாக ஆக வேண்டும், எதற்காக அந்த துறையை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று தெரிந்து கொண்டு அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய வேண்டும். தவிர உங்களுடைய பயணம் எப்பொழுதும் தடை ஏற்படாமல், தடை புரளாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உங்களை வழிநடத்துவதற்கு உங்களுடைய பெற்றோர்கள், மேல இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் உங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து கொள்வார். அப்படி சென்றால் ஒழிய அந்த படிப்பை நமக்கு உயரத்தில் கொண்டு போகும், நமக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆகையாலே நீங்கள் படிக்கும் பொழுது தீர்மானித்துக் கொள்ளுங்கள், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த துறையிலே நிச்சயம் வாழ்க்கையில் வெல்வீர்கள். நீ உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வழிகாட்டி ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் எடுத்து நீங்க படி தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் ஆசைப்படாதவர், ஆசைப்பட வேண்டும், ஆனால் பேராசைப்படக்கூடாது. ஒரு அற்புதமான மகான் இந்த நம்முடைய சகோதரர் சொன்னார். இந்திய நாட்டிலே அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டில் மட்டுமில்ல, சர்வதேச அளவிலே அவர் மிகப்பெரிய மகானாக மதிக்கப்படுகிறார். ஏனென்றால் தன்னுடைய அறிவியல் திறமையிலும், தன்னுடைய எளிமையான தோற்றத்தாலும், தன்னுடைய எளிமையான சிந்தனையாலும் அவர் சிறப்பாக இன்னைக்கு எல்லோரும் போன்ற ஏதாவது ஒரு துறையில் நாம் முன்னேற வேண்டும் என்று அந்த லட்சியத்தை நோக்கி பயணித்தால் வெற்றி உங்களதே, வெற்றி உங்களதே என்று கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்பினை அளித்த அத்தனை நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மனமார்ந்த ஐயா, கஷ்டப்பட்டு படிக்காதீர்கள், இஷ்டப்பட்டு நீங்கள் படித்தால் கஷ்டப்படாமல் இருக்கலாம் என்பதை அற்புதமாக வாழ்த்துறையில் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய தொல்லைபேசி ஆகிடக்கூடாது என்பதையும் அற்புதமாக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எல்லாம் சரித்திரம் படைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அற்புதமான வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் மோகன் அவர்களுக்கு டீம் ட்ரஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.